செய்திகள். சரிகமபா 5 நிகழ்ச்சியில் போட்டியில் கலந்து கொண்டிருக்கின்ற இலங்கை போட்டியாளர் இலகுவாக தெரிவு செய்யப்படுவாரா என்ற சந்தேகம் பலருக்கு மத்தியில் இருந்து வந்தது. சபேசனை பொறுத்தவரையில் அவர் மிகவும் பொறுமையாக ஒவ்வொரு சுற்றையும் நிதானமாக காய் நகர்த்தி வருகின்றார். தனக்கு இருக்கின்ற திறமையும் தனது முயற்சியையும் மூலதனமாக கொண்டு அவர் பாடி வருவது பலரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தி இருக்கின்றது. உலகத்தில் இருக்கின்ற தமிழ் பேசும் உள்ளங்கள், விசேடமாக புலம்பெயர் தமிழ் மக்கள் சபேசனின் வாராந்த நிகழ்வை பார்க்காமல் இருப்பதில்லை என்று அவர்கள் கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். இணையத்தினூடாக அவர்களை இணைந்து கொள்ளும் பொழுது சபேசனின் நிலைமை தொடர்பாக கேட்டறிந்து கொள்கின்றார்கள். சரிகமபாவில் 1-on-1 சுற்றில் அறிவழகன் மற்றும் சபேசன் பாடல் பாடி சாறுமாறியாக போட்டியை கலக்கியிருந்தார்கள். அந்த நிகழ்ச்சியில் நடுவர்கள் அவர்களை பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள். அந்த அளவு திறமையாக பாடக்கூடிய ஆற்றல் இரண்டு பேருக்கும் இருப்பதும் அந்த நிகழ்ச்சிக்கு கிடைத்த வரம் என்றும் கூறினார்கள். அதனால் கோல்டன் பெர்ஃபார்மன்ஸுக்காக இரண்டு பேரும் தெரிவு செய்யப்பட்டார்கள். அந்த நினைவை நடுவர் சீனிவாசன் சொல்லும் பொழுது, நான் இந்த நிகழ்ச்சியில் இவ்வளவு நேரமாக அவதானித்து கொண்டிருந்த விடயம் என்னவென்றால், சபேசனும் அறிவழகனும் திறமையாக பாடக்கூடியவர்கள். யார் வெற்றி பெறுவார் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தேன். இருந்தாலும் இரண்டு பேரையும் தெரிவு செய்ய வேண்டிய சூழ்நிலைக்கு நான் ஆளாக்கப்பட்டிருக்கின்றேன். ஏனென்றால் ரெண்டு பேரின் திறமையும் சரியாக ஒரே நேர்கோட்டில் பயணிக்கின்றது. ஆகவே ரெண்டு பேரும் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள் என்று அறிவித்ததும் மேடை எழுந்து நின்று ஆசீர்வதித்தது. தொடர்ந்தும் இது போன்ற தகவல்களை பெற்றுக்கொள்வதற்கு லைவ் தமிழ் செய்தியுடன் இணைந்திருங்கள்.